என்னையாச்சு? பேசி பேசி கழுத்து வலிக்குதுடா. பேசுனா வாய் தாண்டா வலிக்கும், கழுத்து எதுக்குடா வலிக்குது? என் பொண்டாட்டி பேசுனாடா, நான் தலைய மட்டும் தான் ஆட்டிட்டு இருந்தேன். ஆடு கூட அரிப்பு வந்தாதான் தலைய ஆட்டும். எரும மாடு, நீ எதுக்குடா தலைய ஆட்டிக்கிட்டே இருந்த? உங்க போன் கொடுங்க. ஏங்க போன் எதை தொலைச்சிட்டீங்களா? போன் தொலைக்கல, நைட் தூங்கும்போது சார்ஜ் போட்டேன், இன்னும் எடுக்கல. ஏங்க இப்படிலாம் நைட்டு தூங்கும்போது சார்ஜ் போட்டு தூங்காதீங்க. ஃபோன் பேட்டரி சூடாகி ஃபோன் வெடிச்சிரும். வெடிக்காதே. வெடிக்கும். வெடிக்கவே வெடிக்காது. சத்தியமா வெடிச்சிருங்க. நான் அதான் வெடிக்காதுன்னு சொல்கிறேன்ல. எப்படி? நான் அதான் சார்ஜ் போடும்போது பேட்டரி கழட்டி வச்சுல சார்ஜ் போடுறேன். ஏங்க உங்க அப்பா அம்மாவை தவிர வேற யார் காலிலே விழுவணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யார் காலில் விழுவீங்க? என் மாமனார் காலில். எங்க அப்பா காலிலையாங்க? எங்க அப்பாவை அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு? சரி, ஏன் எங்க அப்பா காலில் விழுவணும்னு சொல்றீங்க? என்ன காரணம்? நமக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. இந்த 8 வருஷத்துக்கு என்னால் உன்னை பார்த்துக்க முடியல. நாக்கு தள்ளுது. எப்படி தான் உன்னை 25 வருஷம் பார்த்து வளர்த்தாரோ தெரியல. ஏங்க கை நீட்டுங்க. இங்க பாருங்க, நான் எவ்வளவு வெள்ளையா இருக்கேன், நீங்க எவ்வளவு கருப்பா இருக்கீங்க. கருவாயா கருவாயா டன் டனக்கு நக்கு நக்கு டன் டனக்கு நக்கு நக்கு டன் டனக்கு. போதும், ஒரு நிமிஷம் நில்ல. என்னோட நீ உயரம் கொஞ்சம் கம்மி தான். முட்டை வெட்டையில கிடக்கு, எடுக்காம உட்காந்துருக்க. இது அவ போட்ட முட்டை தான், எடுக்க போனா சாபம் விடுறா. இவளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம், இதுல சாபம் ஒரு கேடு. என் முட்டைய எடுக்காதடா. எடுத்துட்டேன்டி, இப்ப என்ன பண்ண போற? என் முட்டைய எடுத்தவன் நாசமா போவேன், மோசமா போவேன், மாசமா போவேன். மாசமா போகணுமா? யாரு சிரிச்சாலும் மண்ணா போவேன், மரமா போவேன், அந்த மரத்துக்கு உரமா போவேன். எனக்கே சாபம் கொடுக்குறியா? நீ சிக்கன் பிரியாணியா போவ, சிக்கன் ரைஸா போவ, சில்லி சிக்கனா போவ. உன் சாபம் பலிக்காதடி. நிறுத்தடி, ஒரு முட்டை எடுத்தது குத்தமா? அண்ணா பிரியாணி செய்யலனா? பிரியாணில பீஸ் இல்லையா? ஏமா பீஸ் இல்லாம பிரியாணி மாஸ்டர் வச்சு தான கொடுத்திருப்பாரு. மாஸ்டர் நினைக்கிறேன், நீங்க போய் எடுத்துருவாங்கண்ணா. மறந்துருப்பாரு. அரக்கு போட்டதானே எல்லாத்தையும் பறக்கலாம் போடலையே. இருமா கேட்டு வரேன். கேட்டு லெக் பீஸ் எடுத்துருவாங்கண்ணா. லெக் சாப்பிடுறாங்க. அண்ணா 100 கிராம் சிக்கன் பக்கோடா போடுங்க, காசு ஜிபே பண்ணி விட்டுறேன். 100 கிராம் சிக்கன் பக்கோடா தோ கட்டறமா 100 ரூபாய் போடுமா. 100 ரூபாயா? யோ, 1 கிலோ சிக்கனே 100 ரூபாய் தான் விக்குது, நீ என்ன 100 கிராம் 100 ரூபான்னு சொல்ற? 10 ரூபாய் போட்டு விடுறேன். 10 ரூபாய்க்கு அங்க 2 பீஸ் கீழே கிடக்கு பாரு, அத வேணா திண்டு போ. உனக்குலாம் சிக்கன் பக்கோடா வாங்க தகுதியே இல்ல, போமா. எப்படி அண்ணா மீந்து போன பூரி இருக்கா? மீந்து போன பூரி இருக்கான்னு தெரியலம்மா, பார்க்கணும். இருக்குண்ணா. இருக்கா? உனக்கு எப்படிமா தெரியும்? அண்ணா உங்க கடையில மொத்தம் 170 பூரி போட்டிருக்காங்க, 140 வித்து இருக்கு, மீதி 30 மீந்து இருக்குண்ணா. ஏண்டி நாய, ஹோட்டலுக்கு எகுத்தாப்புல உட்காந்துக்கிட்டு எத்தனை பூரி போட்டிருக்கோம், எத்தனை பூரி வித்துருக்கு, எத்தனை பூரி மீந்து இருக்குன்னு கணக்கு எடுத்துட்டு இருக்கியா? தோப்பார், மரியாதையா போயிடு. மீந்த பூரியை தூக்கி கீழே கொட்டினான்னு கொட்டுவேன், ஆனா உனக்கு தர மாட்டேன். போ, கிளம்பு கிளம்பு. நீ தரனா போயா? பக்கத்து ஹோட்டல்ல 50 பூரி மீந்திருக்கு, அவன் தருவான். ஏண்டி நீ இதே வேலையை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? என்னங்க இந்த தேங்காய் உடைச்சி துருவிட்டாங்க. உடைச்சி தம்மா நான் தருவேன், துருவிலாம் தரமாட்டேன் நானு. நீ துருவிக்க. துருவ மாட்டீங்களா? சரி விடுங்க, குழம்புல தேங்காவே போட வேணாம். ஏமா கறி குழம்புல தேங்காய் போடலன்னா அது எப்படிமா நல்லா இருக்கும்? நல்லா இருக்காதுமா குழம்பு. இவ திருவி போட்டா என்ன இவளுக்கு? நான் சும்மா உட்காந்துருக்கணும், அதனால என்கிட்ட இப்ப தேங்காவை திருவ சொல்றா. இவ கண்ணு முன்னாடி சும்மா உட்கார முடியலங்க, உட்காந்தாலே ஏதாச்சும் வேலை விட்டுறா. நான் ரெடி. வா கவிதா, போலாம் ஷாப்பிங்க்கு. ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, ஏசி ஓடிட்டு இருக்கு, ஆஃப் பண்ணிட்டு வா போலாம். ஹே, கரண்ட் பில் நானா கட்டுறேன், வா போலாம். கரண்ட் பில்லை நான் கட்டுறேன், போய் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு. என்னங்க என்னம்மா? நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அதிகமா குடிச்சிட்டு இருந்தீங்களாமே, அப்படியா? ஆமாமா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி உட்காந்த இடத்துல எவ்வளவு வேணாலும் குடிப்போம்மா. என்ன மாதிரி குடிக்கிறதுக்கு இந்த உலகத்திலே ஆள் கிடையாது. ஓ, உலகத்திலே ஒன்ன மாதிரி குடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. கிளம்புடா, ஒயின் ஷாப்புக்கு போய் 2 ஃபுல்லு வாங்கிட்டு வா. யாரு ஃபர்ஸ்ட் குடிக்கிறான்னு பாத்துருவோம். ஏடி, அப்ப நீனும் கல்யாணத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு தான் கிடந்தியா? இததான் மூடிக்கு. நமக்கு பசிச்சாலும் நாம தான் சமைக்கணும், நமக்கு பசிக்கலனாலும் நாம தான் சமைக்கணும். விருந்துக்கு போனாலும் நாம தான் சமைக்கணும், வீட்லயே இருந்தாலும் நாம தான் சமைக்கணும். உடம்பு சரியில்லைனாலும் நாம தான் சமைக்கணும், உடம்பு நல்லா இருந்தாலும் நாம தான் சமைக்கணும். ஏதாவது விசேஷனாலும் நாம தான் சமைக்கணும், விசேஷம் இல்லைனாலும் நாம தான் சமைக்கணும். அதை விடுங்க, உலகம் எப்படி போனாலும் சரி,
நாம சமைக்கணும். என்ன இவ்வளோ குழம்பு இது? சிக்கன் குழம்பு. சிக்கனே இல்லை. ஆமா, மைசூர் பார்க்கல என்ன மைசூரா இருக்கு, அதே மாதிரி தான் இதுவும். சாப்பிடுங்க. சிக்கன் இல்லையாமே சிக்கனு.